வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பில் இன்றைக்கி ஒரு மாடல் பேப்பரனுடைய ஒரு பகுதி தான் இதில் போடுகிறேன். இது ஒரு லாங் வீடியோ, நிறைய விளக்கம் தர முடியாது. இதனுடைய லிங்க் இங்கே போட்டுக்கிறேன். அங்கே விடைகளோட இதற்கான லாங் வீடியோவில் விடைகளோடு இருக்கின்றது. இதில் முதலாவது நாங்கள் இன்றைய வினாவை பார்ப்போம். கிபி 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பிற்கு அமைய இலங்கையில் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியினை வகித்த மூவரின் பெயர்களை குறிப்பிடுக. அப்போ நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி ஏஆர் ஜெயவர்தன அவர்கள். அதற்கு பிறகு ரணசிங்க பிரேமதாச அவர்கள், டிபி விஜயதுங்க அவர்கள், சந்திரிகா குமாரதுங்க அம்மையார், மஹிந்த ராஜபக்ச அவர்கள், மைத்திரிபால சிறிசேன அவர்கள். இரண்டாவது ஏபிசிடி கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. அதுக்குரிய நபர்களை அந்த அடைப்புக்குள்ளே தெரிவு செய்யணும். ஏ இலங்கையின் முதலாவது பெயரளவிலான நிறைவேற்று ஜனாதிபதி வில்லியம் கோபல்லாவ. பி இலவச கல்வியின் தந்தை CWW கன்னங்கரா. சி முதலாவது பலநோக்கு திட்டத்தின் ஆரம்ப கர்த்தா DS சேனநாயக்கா. டி மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் முதலாவது அமைச்சர் காமினி திசாநாயக்கா. அடுத்த மூன்றாவது சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில் நெற்பயிர் செய்கையின் வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் இரண்டை விவரிக்குக. அதில் முதலாவது விவசாய குடியேற்றங்களை அமைத்தல், அதாவது 1948க்கு பின்னர் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினை செயற்படுத்துதல், நெல்லுக்கு உத்தரவாத விலை அறிமுகப்படுத்தப்பட்டமை, நெல் ஆராய்ச்சி நிலையங்கள் உருவாக்கப்பட்டமையும் புதிய நெல்லினங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டமையும், அதாவது பத்தலோட நெல் ஆராய்ச்சி நிலையம், விவசாய சேவை மத்திய நிலையங்களை ஆரம்பித்தல், அரசாங்க வங்கி மூலம் விவசாயிகளுக்கு கடன் வசதியினை பெற்றுக் கொடுத்தல். அதேபோல் அடுத்த வினா கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளின் வளர்ச்சிக்காக சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு. அதில் நான் சுகாதாரத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது கிராமப்புறங்களில் சுகாதார சேவையை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்துதல், சிறுவர் சுகாதார வேலை திட்டம், தாய் சேய் சிகிச்சையும் ஆலோசனை சேவையும், நோய் தடுப்பு மருந்துகளை வழங்குதல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.